எல்லாத்துக்கும் வணக்கம். வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். புது வாடிக்கையாளர் அனைவருக்கும் மிக 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 வணக்கம். நம்ம இன்னைக்கு நேற்று போட்டிருந்தோம், பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதிரடி ஆஃபர் போட்டிருந்தோம். பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மிஷின் புக்கிங் ஆயிருக்கு. வாங்க பார்ப்போம். சேலத்துக்கு ஒரு மிஷின் பேக் பண்ணியாச்சு. திருவண்ணாமலைக்கு ஒரு மிஷின் பேக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் செக் பண்ணி வச்சுட்டோம். மிஷின் ஓட்டி செக் பண்ணி வச்சுட்டோம். இது வந்து மதுரைக்கு. அப்புறம் ஒரு 10 பேர் பக்கம் இன்னைக்கு புக் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் கொடுத்து இன்னைக்கு புக் பண்ணியிருக்காங்க. சார் இன்னைக்கு வியாழக்கிழமை வேணாம், நாங்கள் இன்னைக்கு புக் பண்ணிட்டோம், வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் டெலிவரி எடுத்துக்கிறோம், நேரில் வந்து நாங்கள் மிஷினை ஓட்டி செக் பண்ணி பார்த்து டெலிவரி எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு வந்து 3 கஸ்டமர் வந்து ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. இது டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம இன்னைக்கு புக் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு 4-5 பேர் வந்து இன்னைக்கு புக் பண்ணவங்க பூரா நாளைக்கு வந்து நாங்கள் நேராக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் புக் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கடைக்கு சேல் பண்ண நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டிங் பண்ணுங்க, மார்க்கெட்டிங் பண்ணால் உங்களுக்கு அந்தளவுக்கு லாபம் வரும், 50 கிராம் போடுங்க, 100 கிராம் போடுங்க, 150 கிராம் போடுங்க நம்ம சொல்லியிருந்தோம். டஸ்ட்டு வருது அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோ போடுறேன் மெயினாக. பாருங்கள், இப்படி தான் நம்ம உதறி செக் பண்ணணும், பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள் நம்மளுக்கு கட்டடம் பெருசாக இருக்குது, ஸோ நாங்கள் இங்கே பண்ணுறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலையோ இல்லை வெளியிலையோ நீங்கள் காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போட்டு நூலை வந்து உதறணும். இந்த மாதிரி உதறினீங்கன்னா டஸ்ட்டு பூரா கீழே விழுந்துடும். சரிங்களா? எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் உதற வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் வெளியே விற்கணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் உதறணும். இந்த மாதிரி உதறி கொடுத்தீங்கன்னா டஸ்ட்டு வராது. சரிங்களா? இந்த மாதிரி உதறணும், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி உதறி நீங்கள் கடைக்கு சேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து உதறது வந்து இப்படி தான் உதறணும். உதறினீங்கன்னா டஸ்ட்டு பூரா உங்களுக்கு கீழே விழுந்துடும். டஸ்ட்டு விழுந்து நூல் வந்து பார்த்தீங்கன்னா 100% நம்பர் 1 குவாலிட்டியாக நூல் மாறிடும். ஸோ நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து கடைகளுக்கு பண்ணி கொடுக்கணும். ரேட் அதே மாதிரி தான், நான் சொன்ன ரேட்டு தான். 50 கிராம் 8 ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்கலாம், 100 கிராம் வந்து 15 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 100 கிராம் வந்து 150 கிராம் 22 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 1/4 கிலோ பாக்கெட் வந்து நீங்கள் 30 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி உதறி இதே மாதிரி கொடுத்துக்குங்க. நன்றி. ஏதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வருது. இப்போதான் நாங்கள் லஞ்சுக்கு இனிமேல் தான் நம்ம கிளம்பணும். மணி போய் 3 மணி ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் கஸ்டமர் வந்தாங்க, கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் அவங்க கேட்குற கொஸ்டின், அவங்க கேட்குறது எல்லாமே இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் டீல் ஆகி போச்சு. அதனால் இன்றைக்கி யாரும் இன்றைக்கி லஞ்சுக்கு போகல, பசங்களுமே இன்றைக்கி லஞ்சுக்கு போகல. சார் அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, நாங்கள் ஒன்றும் லஞ்சுக்கு போகல. லஞ்சுக்கு போகிறதுனால வந்து சரி ஒரு வீடியோ போட்டு போயிடுவோம். இன்றைக்கி புக் பண்ணவங்க பேரெல்லாம் சொல்ல சொன்னாங்க. ஒரே நிமிஷம் புக் பண்ணவங்க பேர் சொல்லிடுறேன். வினோத்குமார், உடையம்பாளையம், கோயம்புத்தூர்ல உடையம்பாளையம் வினோத்குமார். தரணிராஜ், சேலம் கொண்டாளம்பட்டி 2. குரு அவினாசி. பிரதக்ஷன் ராஜசேகர் தூத்துக்குடி, அவங்களுக்கு 2 மிஷின். பிரதக்ஷன் ராஜசேகர் அவருக்கு வந்து தூத்துக்குடி வந்து 2 மிஷின். எம் முத்துக்குமார், புளியடி தம்மம். மதுரைக்கு ராஜமாணிக்கம் மதுரை. மதுரை. பி மாலதி,
காரைக்குடி, பாண்டியன், சின்னசேலம், மதுமிதா, கொடுங்குளம். கொடுங்குளம் அது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. கொடுங்குளம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. நான் எந்த அட்ரஸ் அனுப்புறேன்னு சொல்லி மீதி பேர் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு பக்ரீத்துக்கு இவ்வளோதான் புக்கிங். ஒரு 10 புக்கிங், ஒரு 5 டெலிவரி, 3 டெலிவரி இன்னைக்கு ஆயிருக்குங்க. ஈவினிங் 2 பேர் வரேன்ட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மிஷின் ஸ்டாக் இருக்கிறனால நான் தப்பிச்சேன். நான் சரி ஒரு 2 வாரமாக கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் மிஷின் வருது. நீங்கள் நாளைக்கு தான் பேலன்ஸ் 10 புக்கிங் இருக்குது. ஸோ நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங்கே மிஷின் வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.